கிரிப்டோ கரன்சின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் வந்து அது ஒரு டிஜிட்டல் கரன்சி. இப்போ வந்து நான் ரூபா நோட்டை கையில் எண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு பதிலாக டிஜிட்டலாக வந்துருக்குப்பா அப்படின்னு நம்ம நினச்சிருந்துருப்போம். ஆனால் அது வந்து ஒரு கரன்சி மெக்கானிசம் மட்டும் கிடையாது. கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ரெவல்யூஷனில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. கிரிப்டோ சம்மந்தமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். கிரிப்டோ வந்து நீங்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது, அது ஒரு இன்டான்ஜிபிள். ஏன்னா அது வந்து ஒரு டிஜிட்டலாக மேக் பண்ண ஒரு விஷயம். அது வந்து ஒரு கரன்சியாகவும் நம்ம இந்தியாவில் பயன்படுத்த முடியாது. ஏன்னா இந்தியாவில் வந்து இன்னும் லீகலாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் அண்ட் சேலுக்கு வந்து நீங்கள் கிரிப்டோ யூஸ் பண்ணலாங்கிறது இன்னும் லீகலாக நம்ம அலோவ் பண்ணல. அப்போ அது கிரிப்டோனா என்னதான் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிரிப்டோ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அசட். நீங்கள் எப்படி ஒரு லேண்ட் உங்களுக்கு ஒரு அசட் இருக்கோ அதே மாதிரி வந்து கிரிப்டோங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்ப்போம். ஒரு லேண்டை வாங்குறீங்க, வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் பேரில் நீங்கள் ஓன் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு அது வேண்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வித்தரலாம், சேல் பண்ணிடலாம். இல்லை நான் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நான் செட்டில் பண்ணிடுறேன், அதாவது தாராளமாக கொடுத்துட்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு கிஃப்ட்டுங்கிற முறையில் நீங்கள் தாராளமாக கொடுத்துடலாம். அதே மாதிரி தான் கிரிப்டோவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் தாராளமாக சேல் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தாராளமாக நீங்கள் கிஃப்ட்டாக பண்ணிடலாம். இந்த சினாரியோவில் இந்த கிரிப்டோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் கன்சிடர் பண்ணப்படுது. மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.